உத்தரகாண்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி இன்று அனுமதி அளித்துள்ளார். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நிரஞ்சன், எந்த அடிப்படையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பிரணப் முகர்ஜி அனுமதி அளித்துள்ளார்? வணக்கம் அனிதா. அதாவது இன்றைய தினம் உத்தராகண்ட் மாநிலத்தில் தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நேற்றைய தினம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை குழு கூட்டமானது நடைபெற்றது. அப்பொழுது உத்தராகண்ட் மாநிலத்தில் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான பரிந்துரைகளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரை சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் உத்தராகண்டில் நிலவி வருகின்ற இந்த அரசியல் குழப்பங்கள் மற்றும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து மிகவும் விளக்கமாக தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உத்தராகண்ட் மாநிலத்தில் ஜனநாயக படுகொலையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே உடனடியாக அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆர்டிகல் 56, அதாவது அரசியல் சாசன பிரிவு 356 படி தற்பொழுது உத்தராகண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாளைக்குள் காங்கிரஸ் கட்சியானது தற்பொழுது உத்தராகண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி இருந்து வந்ததன் காரணமாக நாளைக்குள் அவர்கள் பெரும்பான்மையை நிர்ணயிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அம்மாநில ஆளுநர் கே பால் அவர்கள் கெடு விதித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிரடி மாற்றமாக தற்பொழுது அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியானது படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் கட்சி இரண்டு பேரில் யார் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியானது மீட்டெடுக்கப்படும். அதுவும் இல்லாமல் அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒப்புதலில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், இந்த உத்தராகண்ட் சட்டப்பேரவை தற்பொழுது கலைக்கப்படவில்லை. தற்பொழுது தற்காலிகமாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அதன் காரணமாக விரைவில் இவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பட்சத்தில் மீண்டும் அங்கு ஜனநாயக முறையிலான ஆட்சி மீண்டும் அமல்படுத்தப்படும். அனிதா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலவி வந்த அரசியல் குழப்பத்திற்கான பின்னணி என்ன? நிச்சயமாக அனிதா, கடந்த 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 70 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட உத்தராகண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற்றது. அந்த தேர்தலில் 36 இடங்களில் காங்கிரசும் 28 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற இடங்களில் சுயேட்சைகள் மற்றும் பகுஜன கட்சி ஆகியவை வெற்றி பெற்றிருந்தார்கள். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியானது அங்கு ஆட்சி அமைத்திருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த தேர்தலில் மிகவும் கடின உழைப்பினை செலுத்திய ஹரிஷ் ராவத் அவர்கள் தான் முதல்வராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் விஜய் பகுகுணா அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையுடன் இணக்கமான சூழ்நிலையில் இருந்து வந்ததன் காரணமாகவும் ஒரு நட்பு பாராட்டி வந்ததன் காரணமாகவும் அவர் முதல்வராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த 2 ஆண்டுகளில் அவரது ஆட்சி திருப்தி அளிக்காததன் காரணமாக அவரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ராவத் அவர்களை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்திருந்தார்கள். அது முதலே 2 தரப்பிற்கும் இடையேயான அந்த பூசலானது மிகவும் வெளிப்படையாகவே தெரிந்து வந்தது. இந்நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்த உத்தராகண்ட் மாநிலத்தின் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது மாநில அரசின் சில முக்கியமான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான அந்த குரல் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள இந்த அதிருப்தி எம்எல்ஏக்களான 9 பேரும் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். அதற்கு வாக்கும் அளித்திருந்தார்கள். பின்னர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து கொண்டு தற்பொழுது உத்தராகண்டில் நிலவி வருகின்ற அந்த சட்டப்பேரவை அந்த அரசிற்கு எதிரான பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இவர்கள் 9 பேர் மீதும் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 2 தரப்பிற்கும், அதாவது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான அந்த பிரச்சனையானது மிகவும் பூதாகரமாக வெடித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து இது தொடர்பான விஷயங்களையும் அவர்கள் விளக்கியிருந்தார்கள். உடனடியாக இங்கு ஆட்சியானது கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், இல்லையேல் குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையானது தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போல நாளைக்குள் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த பெரும்பான்மைக்கு தேவையான 36 இடங்களுக்கும் மேலான விஷயம் காங்கிரஸ் கட்சிக்கும் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருந்து வந்தது. சுயேட்சைகள் காங்கிரசுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருப்பதாக அம்மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் ஒரு குழப்பமான சூழ்நிலையே நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது மத்திய கேபினெட் அமைச்சரவை குழு கூட்டம் இந்த பரிந்துரையை அளித்ததன் பேரில் தற்பொழுது அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனிதா, அதுவும் இல்லாமல் இவர்கள் கூடிய விரைவில் 2 கட்சிகளில் யாரேனும் ஒருவர் அந்த
நிரூபித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் உத்தராகண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை அடுத்த ஆண்டுதான், அதாவது 2017ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் தான் அங்கு சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெறவிருக்கின்றது. எனவே இதன் காரணமாக இரண்டு கட்சிகளில் ஒருவர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அனிதா.